என்னதான் ராதிகா நல்லது பண்ணாலுமே வந்துட்டு அதில் குறை கண்டுபிடிக்குது ஈஸ்வரிக்கு வேறு வேலையாக போயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ராதிகா தான் எல்லா பிளானும் பண்ணி ரெசார்ட்டுக்கெல்லாம் கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கு வராமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்துக்குள்ள அவள் வந்தது தானே பிரச்சனையே. இதை அதை மறைக்கிறதுக்கோசம் இதை நல்லது பண்ணி அப்படியே அவள் பேர் வாங்கி பார்க்குறாளா அப்படின்னு கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ராதிகா வராங்க. வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம் இல்லையா, அதனால தான் இன்றைக்கி உங்களை எல்லாருமே வந்து குடும்பத்தார் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்க வச்சேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஏன் திடீர்னு இப்படி யார் சொன்னது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாக்கிய சொன்ன டைம் இன்னைக்கு கூட முடியுது, அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் 3 பேருமே வந்து கிளம்புறோம், இதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. கோபியுமே வந்துட்டு ஏன்டா இப்படி இப்படி சொல்கிறா, நல்லா ஆசை காட்டு எங்களை பார்த்து ஏமாற்றிட்டு போகிறேன், என் கூடவே இருக்கிறது தானே சத்தியம் பண்ண, நீ ஏன்டா இப்படி போகிற அப்படின்னு சொல்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நான் பேசுகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போயிடுறாங்க. இப்போ அவர் கோபி ரூமுக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு சோகத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறது, கோபி நாளைக்கு போயிட்டானா வீடே திருப்பி காலையிலேருந்து போயிடும், எல்லாருமே வந்துட்டு திருப்பி பழைய மாதிரி சோகமாக தான் இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியுமே வந்துட்டு ரூமில் அழுதுட்டு இருக்காங்க. கோபி பார்த்தீங்கன்னா நேராக ராதிகாட்ட போய் யார் அதுக்கு எப்படி பண்ணுறேன், நம்ம இங்கேயே ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் கோபி அறிவு இல்லாமல் பேசுகிறீங்க, இது பாக்கியோட வீடு, அதுவும் இல்லாத அவங்க பாக்கிய வந்து உங்களோட முன்னாள் மனைவி, அவங்க வீட்டில் நம்ம இருக்கிறது அவங்களுக்கும் அசிங்கம் நமக்கும் அசிங்கம், அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒன்றா இருக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படி எல்லாம் யார் சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. இன்னும் கொஞ்ச நாள்னா இப்படி கொஞ்ச நாள்ன்ட்டு அப்படியே ஆயுசு முழுக்க எங்கேயும் இருந்துடலாம்னு நினைக்கிறீங்களா, அது எனக்கும் மரியாதை இல்லை பாக்கியாவுக்கும் மரியாதை இல்லை, அதனால நீங்கள் இருக்கிறது தானே இருங்க, நாங்களும் மையும் பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, அது நீங்கள்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல, நான் கிளம்புறது ஒரே முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா அங்கேருந்து கிளம்பி போய் ரூம் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலைல விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ராதிகாவும் மையும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு வராங்க. உடனே கோபியுமே வந்துட்டு சரி நானும் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாரு. இதை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சாங்க. ஏன் கோபி திருப்பி போகிற, என்னை திருப்பி தனியாக தவிக்கி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அளந்துட்டு இருக்க. ராதிகா வந்துட்டு இல்லை கோபி நீங்கள் வர வேணாம், நானும் மையும் மட்டும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல. ஏன் ராதிகா இப்படி பேசுகிறேன், நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரே ஃபேமிலி தானே, அப்படி இருக்கும்போது என்ன விட்டு நீங்கள் மட்டும் ஏன் தனியாக போகிறீங்க அப்படின்னு சொல்ல. யார் சொன்னது நம்மள ஒரே ஃபேமிலி, நானும் மையும் மட்டும் தான் ஒரு ஃபேமிலி, நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூடவே இருங்க, எங்கள் கூட தேவையில்ல, எங்கள் கூட வந்தால் திருப்பி தேவையில்லாத பிரச்சனை தான். இப்போ தான் கொஞ்சம் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க, அதை நான் கெடுக்க விரும்பல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நேற்று அப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா மன்னிப்பு கேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பி போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இனி வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி பேசிட்டு பண்ணுறீங்க, நீங்களும் எங்கள் கூடவே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா நான் உங்கள் கூட இருக்க முடியாது, நான் தனியாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டேடியை நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு வரேன், இனிமேல் நீ ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சாரு. ராதிகா இப்படி பண்ணிட்டாலே, அவன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம நீங்கள்லாம் ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க, எப்போ பாரு அவன் மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால தான் அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு கிளம்பி போயிட்டா, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அதை அழ ஆரம்பிச்சிடறாங்க. கோபி அழுறத பார்த்த ஈஸ்வரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபியை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு கோபி சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை, அழுதுகிட்டே இருக்காரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மேலே இது பண்ண வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.